ரவீந்திரன் சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு நடந்த இந்த கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே பேசப்பட்டது தானா, இல்ல இந்த மேடையில் ரொம்ப கூர்மையான விமர்சனங்கள் அன்புமணி ராமதாஸ் மீது வைக்கப்பட்டிருக்கா? அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே பேசப்பட்ட விஷயங்களுக்கு மாறாக மிகவும் கூர்மையான கடுமையான தாக்குதலை இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. சரி. காரணம், மருத்துவர் ஐயா அவர்கள் பேசியதை விட செயல் தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய காந்திமதி அவர்கள் பேசிய பேச்சுக்கள் கடுமையானது, விமர்சனத்திற்குரியது. ஒரு சகோதரனை இவ்வளவு தூரம் பொதுவெளியில் ஒரு அரசியல் பார்வையில் பேசலாமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிற வார்த்தையில ஒரு பல கடுமையான சொற்களை பயன்படுத்தி இருக்காரு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, அன்புமணி எங்களை எல்லாம் திமுகவில் கைகூலின்னு சொல்றாரு, ஆனா இவர் RSS கைகூலியா இருக்காரு அப்படிலாம் ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒரு மிக மோசமான பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கடந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலான சீரழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது என்பதைத்தான் இது தெரிகிறது. என்னதான் ஒரு தந்தைக்கு மகனுக்கும் இடையே ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட ஒரு பொது வெளியில இவ்வளவு தூரம் மருத்துவர் ஐயா பேசியது, அதற்கு பிறகு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பேசியது, ஆனால் இன்று ஒரு உடன் பிறந்த சகோதரி, ஒரு மூத்த சகோதரி கடுமையாக விமர்சனத்தை பேசியிருப்பது வருத்தத்திற்குரியது. ஒரு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கி இருக்கிறது என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஓகே ஓகே சார், குறிப்பாக முகுந்தனுடைய சகோதரர் சுகந்தன் அவர் பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த பிரச்சனை எங்க ஆரம்பமாகிறது அப்படின்னா, இளைஞரணியினுடைய தலைவராக திரு முகுந்தன் மருத்துவர் ஐயா அவர்களால் அறிவிக்கப்பட்ட போது அந்த பொது மேடையிலேயே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த இடத்தில் இருந்து ஆரம்பமாகிறது. ஆனா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, அந்த இடத்துல இருந்தா என்னமோ ஒன்று சிக்கலே அப்படிங்கிறது எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா எப்போது 2022 எப்போது தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேனோ அப்போதிலிருந்தே இந்த சிக்கல் தான், எனக்கு தூக்கம் போச்சு, துன்பம் வந்துருச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்ட்டு அன்புமணி ராமதாஸ் சொல்லிய பிறகுதான் அவருக்கு சிக்கல் இருக்குங்கிறது அவர் சொல்றதுனால நமக்கு தெரியும். ஆனா சுகந்தன் பேசிய விஷயங்கள் இருக்குல்ல, இது குடும்ப சண்டை அப்படிங்கிறதை விட அவர் சொல்லிய ஒரு விஷயம், 2004 நீங்க அரசியலுக்கு வந்தவுடன் உங்களுக்கு இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது, நீங்கள் ராஜ்யசபாவினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள், நீங்கள் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றீர்கள். இது எல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? உங்களுக்கு வேணா ஒன்று கிடைக்கலாம், ஆனா இன்னொருத்தங்களுக்கு கிடைக்க கூடாதா இப்படின்ட்டு கேட்கக்கூடிய இந்த கேள்விகள், இந்த விமர்சனம் எல்லாம் சார், இதெல்லாம் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய தொண்டர்களையும் யோசிக்க வைக்குமா சார்? இல்லை இதெல்லாம் பேசப்பட ஒரு அவசியம் இல்லாத விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறதா? ரவீந்திரன் சார், கேக்குதா உங்களுக்கு? ரவீந்திரன் சார் பிளாங்கா இருக்கு. தொண்டர்கள் மத்தியில இது போன்ற கேள்விகள் எழல, ஆனால் கேள்வியை உண்டாக்குகிறார்கள், கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். அதாவது முகுந்தன் வந்ததையோ அன்புமணி அவர்கள் எதிர்த்ததையோ ஒரு மிகப்பெரிய விமர்சனமா இதுவரையும் இல்ல. இது குடும்பத்துக்குள் இருந்த ஒரு சண்டையாகத்தான் பார்க்கப்படுகிறது. குடும்பத்துல முகுந்தன் வருவதை அன்புமணி அவர்கள் எதிர்த்திருக்காங்க அப்படின்னு தான் ஒரு பார்வை இருந்தது. ஆனால் கட்சி தொண்டர்களிடத்திலேயே இதனால் எந்த ஒரு சலசலிப்பும் இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் தற்போது இது பிரச்சனையாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒரு கருத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்திற்காக வேண்டும் என்பதை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஓகே சார், பொதுவாகவே பொது வெளியில் அன்புமணி ராமதாசினுடைய நாடாளுமன்ற பணிகள், அவர் அங்க போகக்கூடிய அவருடைய பங்களிப்பு, இதெல்லாம் ஆல்ரெடி டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க கிட்ட மாறுபட்ட பார்வைகள் வரும்போது அவங்களே அவருடைய அட்டனன்ஸை எடுத்து போட்டு, அவர் எந்த கேள்வியும் கேட்கறது கிடையாது, போறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிஜேபி ஏதாவது ரொம்ப முக்கியமான ஒரு பில்லு கொண்டதுனா மட்டும் போய் பாஸ் பண்றதுக்கு
கையெழுத்து போட்டு வந்துடுறாரு அப்படின்ட்டு இருக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் இவ்வளவு நாள் எதிர்க்கட்சிகள் பேசி கொண்டிருந்தன. ஆனா இன்னைக்கு புத்தாண்டு சிறப்பு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் மருத்துவர் ஐயா ஒரு 2 நாளைக்கு முன்னால பேசுறாரு. இன்னைக்கு அந்த கட்சியினுடைய செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமதி ஸ்ரீகாந்தி பேசுகிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிஸ் எல்லாம் 75% அட்டண்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அன்புமணியினுடைய அட்டண்டன்ஸ் வெறும் 15% தான் இருக்குது. எந்த வேலையுமே சரியா செய்யறது இல்லை அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் பேசி கொண்டிருந்தன. இன்னைக்கு கூடவே இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. சார், இதெல்லாம் கிரவுண்ட்ல இதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தாதா? பிஎம்கேவை பலவீனப்படுத்தாதா இதெல்லாம்? சார், அதுல நீங்க அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக மாண்புமிகு அமைச்சராக அதுக்கு முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அந்த பணியெல்லாம் சிறப்பா தான் இருந்தது. அப்பெல்லாம் யாரும் குறை சொல்லல. ஆனால் இப்போ பாராளுமன்றத்திற்கு பிறகு ஒரு பெரிய தோல்வியை சந்தித்த பிறகு அவர் மீது அடுக்கடுக்காக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டினுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டும். நீங்க அவர் சிறப்பாக செயல்பட என்ன விடல, என்ன செயல்பட அனுமதிக்கல, ஒவ்வொரு இதுக்கும் நான் அனுமதி கேட்டு கேட்டு செயல்பட வேண்டியதா இருந்தது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சொல்லுகிற போது அப்ப அவருக்கு ஏதோ சில தடைகள் இருந்ததை நம்ம எடுத்துக்கணும். யாருக்கிட்ட அனுமதி கேட்கணும்? கட்சி பணியை பார்க்கணும் சார். இல்ல அவர் யாருக்கிட்ட போய் அனுமதி கேட்கணும்? ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடியவர் யாருக்கிட்ட அனுமதி கேட்கணும்? ஒரு நிறுவன தலைவர் குடும்பத்துல தந்தை யாரு, ஒரு பக்கம் நிறுவன தலைவர், அவருடைய அனுமதி இருக்கு இல்ல, இடையூறு இருந்தா எப்படி செயல்பட முடியும்? பிரச்சனையுடைய வெளிப்பாட்டால இடையூறு இருக்குமே, ஆனால் அவர் சுதந்திரமா செயல்பட முடியாது இல்ல. அவரே பல பேட்டிகளை சொல்லியிருக்கார், நான் சுதந்திரமா செயல்பட அனுமதிக்கல, நிறைய தடைகள் இருந்தது, நிறைய இடையூறுகள் இருந்தது. ஓகே ஓகே சார், ஓகே 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 பேசலாம்.